வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நாம் இப்போ தொடர்ந்து மகாபாரதத்தை தான் பார்த்துட்ருக்கோம். பிரகஸ்பதி திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தார். அவரது மனைவியின் பெயர் தாரா. பிரகஸ்பதி வியாழன் கோளின் பிரதிநிதியாக இருந்தார். தாரா என்பதற்கு நட்சத்திரம் என்று பொருள். பழங்கால இந்தியாவில் எல்லா சடங்குகளிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான இடம் இருந்தது. தனது மனைவியின் துணையின்றி ஒரு ஆணால் தனித்து எந்த சடங்கும் செய்ய முடியாது என்ற இந்த ஏற்பாடு உடல் ரீதியாக வெளி சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சமூகத்தில் பெண்களுக்கு சம உரிமை இருப்பதை உறுதி செய்தது. தன் மனைவியின் துணை இல்லாமல் ஆனால் ஆசிர்வாதம் கூட பெற முடியாது என்ற நிலை இருந்தது. மனைவி இல்லாமல் சொர்க்கத்திற்கும் போக முடியாது, மனைவி இல்லாமல் முக்திக்கும் வழியில்லை. எல்லா சடங்குகளும் எந்த வகையிலும் பெண்ணை தவிர்த்துவிட்டு நடத்த முடியாதவாறு சமூகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. இன்று பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக இன்றைய சுதந்திரம் அவர்களது பல சிறப்புரிமைகளை பறித்து கொண்டுள்ளது. இன்று பெண்களுக்கு ஓரளவு சம உரிமை நிலவுகிறது. ஓரளவு என்று நாம் சொல்ல காரணம், சட்டப்படி பெண்கள் சமமாக இருந்தாலும் நடைமுறையில் இது ஓரளவு தான் சாத்தியமாக இருக்கிறது. இப்போது பெண்களுக்கு கிடைக்கும் சம உரிமையும் கூட தொழில்நுட்ப வளர்ச்சி இருபாலருக்கும் சம வாய்ப்பு ஏற்படுத்தியதால் தான், மனிதம் மலர்ந்ததால் அல்ல. பிரகஸ்பதியின் காலத்தில் ஆணின் வாழ்க்கையில் பெண் தவிர்க்க முடியாத இடம் பெற்றிருந்தாள். பெண்ணை பயன்படுத்தி கொள்வதோ தவறிழைப்பதோ ஒதுக்குவதோ நடக்க முடியாதவாறு சமூக சூழல் என்று அழைக்கப்படும் தர்மம் உறுதி செய்திருந்தது. உடல் வலிமையால் ஆணை நெருங்க முடியாத இடத்தில் பெண் இருந்தாலும் ஆணுக்கு அருகில் பெண் இருந்தால் மட்டுமே ஆன்மீக பரிமாணம் சாத்தியமானது. இதனால் பெண்ணை ஆண் மதிக்கும் சூழல் நிலவியது. நிலாவும் நட்சத்திரமும் தேவர்களின் ஆஸ்தானத்தில் இருந்தாலும் தான் செய்யும் அனைத்திற்கும் தாராவின் துணை பிரகஸ்பதிக்கு அவசியமாக இருந்தது. தனது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தாராவுடன் ஒட்டி கொண்டிருந்த பிரகஸ்பதியின் இயல்பில் மலருக்கு மலர் தாவும் குணம் இருந்தது. இதை கவனித்து வந்த தாரா ஒரு நாள் வானில் மிதந்த முழு நிலவை பார்த்து அதன் தலைவனான சந்திரன் மீது காதல் வயப்பட்டார். சந்திரனும் தாராவை காண நேரில் பூமிக்கு வந்தார். காதலில் இருந்த தாரா சில நாட்களில் பிரகஸ்பதியை பிரிந்து சந்திரனுடன் வெளியேறினார். இதனால் பிரகஸ்பதி கடும் கோபமடைந்தார். தனது மனைவியை மட்டும் பிரகஸ்பதி இழக்கவில்லை. அவரது தலைமை பதவி, அவரது கௌரவம், சமூகத்தில் இருந்த மதிப்பு, இதனுடன் தேவலோகத்தில் நுழைய முடியாத நிலையும் ஏற்பட்டது. இதனால் இந்திரனை அழைத்து என் மனைவியை மீண்டும் என்னிடம் அழைத்து வர வேண்டும், இல்லை என்றால் என்னால் தொடர்ந்து உங்களுக்காக சடங்குகளை நடத்த முடியாது என பிரகஸ்பதி கூறினார். தன் நலனுக்காக தாராவை மீண்டும் பிரகஸ்பதியுடன் சேர்ந்து வாழ கட்டாயப்படுத்தினார் இந்திரன். ஒரு குடும்ப அமைப்பிற்குள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒருவரை கட்டாயப்படுத்துவது முதன்முறையாக நிகழ்ந்தது இந்த காலகட்டத்தில்தான். திரும்பி வந்தே தீர வேண்டும் என்ற இந்திரனுக்கு தாராவிடமிருந்து என் காதல் அதற்கு மேல் இருக்கிறது என்பதே பதிலாக கிடைத்தது. இந்திரன், உன் உணர்ச்சிகளுக்கு இங்கே இடமில்லை. நீ பிரகஸ்பதியுடன் சேர்ந்து வாழ்வதே தர்மம். நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே எனது சடங்குகள் தொடர்ந்து நடக்கும் என்று தாராவை மீண்டும் பிரகஸ்பதியுடன் சேர்த்து வைத்தார். தாரா தாய்மை அடைந்தார். இது யாருடைய குழந்தை என்பதை அறிய விரும்பினார் பிரகஸ்பதி. தாரா பதில் பேச மறுத்தார். மக்கள் மெல்ல குழுமினார்கள். அப்போது தாரா பதில் பேசவில்லை. அப்போது உண்மையில் நான் யாருடைய குழந்தை என்று இன்னும் பிறக்காத அந்த குழந்தை கருவறையில் இருந்து கேள்வி எழுப்பியது. கருவாக இருக்கும்போதே தன் மூலத்தை அறிந்து கொள்ள விரும்பும் குழந்தையின் புத்திசாலத்தை மெச்சிய மக்கள் தாராவிடம், உன் கணவனிடம் நீ சொல்ல மறுக்கலாம், அந்த கடவுளிடம் சொல்ல மறுக்கலாம், ஆனால் இன்னும் பிறக்காத உன் குழந்தையின் கேள்விக்கு நீ பதில் சொல்ல மறுக்க முடியாது என்றார்கள். இது சந்திரனின் குழந்தை என்றார் தாரா. தன் மனைவி இன்னொரு ஆணின் குழந்தையை சுமப்பதை கேட்ட பிரகஸ்பதி கோபத்தில், நீ ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் பிறப்பாய் என்று குழந்தைக்கு சாபமிட்டார். குழந்தை பிறந்ததும் புதன் கிரகத்தின் நினைவாக பெயரிடப்பட்டது. நான் ஆணாக வளர்வதா பெண்ணாக வளர்வதா? என்னுடைய தர்மம் என்ன? நான் சன்னியாசி ஆவாதா? திருமணம் செய்து கொள்வதா? நான் ஆணை மணப்பதா அல்லது பெண்ணை மணப்பதா என்று தன் தாயை கேள்விகளால் துளைத்தெடுத்து புலம்பியவாறே குழந்தை வளர்ந்தது.
இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் உங்களுக்காக கதைகளை கொண்டு வருகிறேன். பாய்.